சோ மக்களே இந்த வீடியோ முழுக்க வந்து அப்கமிங் அனிமே சம்பவங்களா தான் இருக்கும். அதாவது இனிமே வர போற பங்கமான அனிமேஸ் எல்லாம் உள்ள இருக்கும். உடனே ப்ரோ இது அனிமே அப்டேட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் கம்மா சேனல் வந்து ப்ரோ அனிமே அப்டேட் போடு ப்ரோ அனிமே அப்டேட் போடு ப்ரோன்றீங்க. நம்ம போடுற அனிமே அப்டேட் பேரே வீக்லி அனிமே அப்டேட் தான். டேய் வீக்லி ஒரு தடவை போடாதா வீக்லி அனிமே அப்டேட், டெய்லியும் போடாத டெய்லியும் அப்டேட். சோ வீக்லி ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால எல்லா அனிமேவோட அப்டேட்டை பத்தி நம்ம அன்னைக்கு பேசுவோம். சோ அது ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து டானு அனிமே அப்டேட் வந்துரும். ஓகேவா? பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா இனிமே வர போற அனிமேஸ் அப்படின்றத விட இன்னொரு அனிமேனா அப்கமிங்ல வந்து நொறுக்கு போது தான் பார்க்க போறோம். சோ இதுல உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச அனிமேவும் இருக்கலாம், தெரியாத அனிமேவும் இருக்கலாம். அந்த அனிமே தமிழ் டப்பிலும் இருக்கலாம், தமிழ் டப்பில் எல்லாமே இருக்கலாம். அப்படி என்னன்னா உள்ள இருக்க போது அப்படின்றத உள்ள போய் பார்ப்போம். சோ சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி கமெண்ட் சேனல் தள்ளிங்க அப்படின்னா ஐபன் பண்றோம்டா, அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஓடுங்க வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் அனிமேவாக யாரோட சஜஸ்டும் இல்லாம நானே ஒரு அனிமேவை சூஸ் பண்ண சாங்க்ரிலா ஃப்ரான்டையர் தான். நானே சூஸ் பண்ண அந்த அனிமேவை கடைசியில ஏன்டா சூஸ் பண்ண அளவுக்கு போக வச்சாரு அனிமேவோ இந்த அனிமே தான். இந்த அனிமே பத்தி என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த அனிமே பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சோ இன்னாதான் வந்து அனிமே பார்த்து வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த அனிமோட சீசன் 3 வந்து வட ஜனவரி மாசம் வர போகுதுடா. சோ கொஞ்சம் பேர் வந்து தமிழ்ல பின்னா பார்த்து விட்டு ப்ரோ என்னைக்கு ப்ரோ வருது, எப்படி ப்ரோ வருது அப்புறமா கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஜனவரி மாசம் இந்த அனிமோட சீசன் 3 வர போகுதுடா. சோ மொத்தம் 2 சீசன்லயே வந்து 48 எபிசோடு இருக்குது. 48 எபிசோடு நீ பாக்குறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வெறுப்பாயிடும். ஏன்னா வந்து சம் எபிசோட்ஸ் எல்லாம் லேக் அதிகமா இருக்கும். சோ தமிழ் டப்பிங்ல இது இருக்குன்ற சந்தோஷப்படுறதை விட ஏகப்பட்ட லேக் உள்ள இருக்குதுடா சொல்லிட்டு வருத்தப்படுறது அதிகமா இருக்கும். சோ இந்த அனிமே பார்க்க உங்களுக்கு பொறுமை இருந்தா பார்த்தது பொறுமைக்கும் பொறுமை இருந்தா தான் அனிமே பார்த்து முடிக்கவே முடியும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சோ அப்படி பார்த்து முடிச்சு சீசன் 3 அவன் தொட போறான் அப்படின்னு தெரியல. நான் 25 எபிசோட பார்த்துட்டு இந்த அனிமே வேற கட்டணவன் தான் ஒரு வருஷம் முன்னாடியே. சோ அதுக்கப்புறம் எடுத்த பாடம் இல்ல, எடுக்கணும் சொல்லிட்டு நினைச்ச பாடம் இல்லன்றதோ உண்மை. ஓகேவா? சோ எனிவே ஜனவரி மாசம் வர போறான், வந்தானா பேசுவோம். சோ அதுக்கு மேஜிக் அண்ட் மஸ்கிள் ஃபுல் நேம் இது கிடையாது. பட் அப்படி டைட்டில் வரும், பார்த்து படிச்சுக்கோங்கடா. சோ இந்த அனிமோட சீசன் 1 சீசன் 2 ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு தெரியல. பட் இந்த அனிமோட சாங்ஸ் எல்லாம் எப்பவுமே ட்ரெண்ட் ஆகிடும். அதுல ஒரு சாங் பிங் பேங் பூம் பிங் பேங் பூம். சோ அந்த பாட்டெல்லாம் பார்க்க மட்டும் இல்ல கேட்கவும் சூப்பரா இருக்கும்டா. ஏன் ஒரு காலத்துல இந்த சில்ட்ர சாங்க நானும் ரிங்டோன் தான் வச்சேன். பட் வெச்ச ஒரு வார்த்தை தூக்கி அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த அனிமே நல்ல அனிமே, இந்த அனிமே நல்ல அனிமே அப்படி சொல்றதை விட இந்த அனிமேல வர சாங் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சோ இந்த அனிமே நான் இன்னும் பார்க்கல, மேபி பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு. ஓகேவா? சோ வர ஜனவரி மாசம் சீசன் 3 ரிலீஸ் பண்றானுங்க. சீசன் 1 சீசன் 2 வெயிட் பண்ணுங்க, எல்லாம் சீசன் 3 வெயிட் ஆருங்க. ஏன்னா சீசன் 3 நல்லா வெயிட்டா இருக்கும் சொல்றாங்களா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஆலியன் ஃபீலிங் இன் ரஷ்யன் மாதிரி அனிமேடா. சோ இந்த அனிமோட சீசன் 2 இருக்கு தெரியுமா? சோ அந்த சீசன் 2 அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. பட் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படின்னு சொன்னாலுமே அது எப்போ ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படின்றத ஃபுல்லா சொல்லலன்றதுதான் உண்மை. அதாவது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போற. சரிடா மக்கா, நீ அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண போறியா, ஜனவரி வர போதா, பிப்ரவரி வர போதா, மார்ச்சா, ஏப்ரலா, மேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே சொல்லல. மொட்டையா அடுத்த வருஷம் சொல்றானுங்க. சோ அடுத்த வருஷம் சொல்லுவானுங்க மேபி ஏப்ரல் மே ஜூன் சொல்லிட்டு தாண்டி கூட போலாம். பட் அடுத்த வருஷம் சீசன் 2 வர போகுது. சீசன் 2 வந்து மேபி டேட் தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நான் வீக்லி அப்டேட் எடுத்து போறேன்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்காத அனிமே பட் கேள்விப்பட்ட வரையுமே சூப்பரா இருக்குன்னு சொன்ன அனிமே ஃப்ரீ ரீ. சோ மோஸ்ட் ஆஃப் நினைக்கும் போது வந்து இந்த ஃப்ரீ ரீனு அதுக்கப்புறம் வந்து சம் அனிமேஸ் எல்லாம் நான் ஏன் உனக்கு பார்க்காம இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு டைம் இல்லைன்றது வேற ஒரு விஷயமா இருந்தாலுமே இது மாதிரி நல்ல ஒரு அனிமே நான் பார்த்தே தீரணும். பட் இந்த அனிமே நான் பார்க்காம இருக்கிறேன்னு சுத்தமாக தெரியலடா. பட் குடிச்சதை நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி ஓகே, பேக் டு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ரீ அனிமே இருக்கு தெரியுமா? இந்த அனிமே வந்து சீசன் 3 வந்து வர அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ண போறானுங்களா. வர அக்டோபர் எப்படி ப்ரோ? அடுத்த மாசத்தோட அடுத்த மாசமா ப்ரோ? வர அக்டோபரா ப்ரோ அப்படின்னு கேட்டா அது கிடையாது, அடுத்த வருஷம் அக்டோபர் மாசமா. ஏன்டா 1.5 வருஷம் வர போற கழிச்சு அனிமே வேண்டா இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டா என்னத்த நான் சொல்றது, நான் சொல்றேன் எனக்கே தெரியல. அவங்க சொல்றானுங்க அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் அப்படின்னு. எந்த ஸ்டுடியோவுமே வந்து இவ்வளோ வந்து அஃபிஷியலா வந்து சொல்லவே மாட்டானுங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் நடுவில் சொல்லுவானுங்க இந்த மாசம் வரப்போகுது அந்த மாசம் வரப்போகுது அப்படின்னு. ஆனா 1.5 வருஷம் முன்னாடியே அடுத்த வருஷத்துக்கான மந்தை சொல்றானுங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட்டா இருக்கானுங்க இதுல இருந்தே தெரியுது. எனவே ஃப்ரீனோட சீசன் 3 வந்து அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் தான், இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் அக்டோபர் மாசமா. சோ ஃப்ரீன் ஃபேன்ஸுகளா நீங்க இதுக்கு முன்னாடி காத்துறது மட்டும் இல்ல இனிமேலும் காத்து தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லாம சொல்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் காத்திருந்த சக்கமோட்டோ டேஸ் எப்பா ஒரு சூப்பரான ஒரு அனிமே. சக்கமோட்டோ டேஸ் நான் வந்து எல்லா கிட்டயுமே சொல்லுவேன்டா. நம்ம ஹீரோ வந்து
ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒன்று பண்ணிருப்பாரு, மேபி வந்து கிளஷ்ல வந்துருப்பாரு, லவ் பண்ணிருப்பாரு. ஸோ வந்து அப்படி பண்ணும்போது மேபி லவ் அனிமே நினைச்சேன். ஆனா அதே எபிசோட்ல கல்யாணம் பண்ணி அது ஒரு ஆக்ஷன் அனிமையா போகும் சொல்லிட்டு நினைச்சே நான் பார்க்கல. பட் என்னத்தான் நம்ம சொன்னாலுமே அதான் உண்மை. பட் சகமோ டேஸோட சீசன் 2 அப்படின்றது வர ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்றாங்கடா. கிட்டத்தட்ட வந்து 4 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றானுங்க. கொஞ்சம் தூரமா இருந்தாலுமே கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இப்போதான் அந்த வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு வருஷத்தோட முடிஞ்சு போய் அடுத்த வருஷத்துக்கு அப்படியே சொல்றாங்கன்னும் போது என்னடா அவ்வளவு வேகமா போதா பண்ற மாதிரி இருக்குடா. சோ எனிவே சீசன் 2 அப்படின்றது அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்க போறானுங்க ஜனவரி அப்படின்னு. சோ சக்கமோட டேஸோட பக்தர் எல்லாம் காத்துருங்க. சோ கூடிய ஒரு பங்கமான பண்ண சக்கமோட டேஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படிதான் நம்ம பாப்போம்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இமினன்ட் ஷேடோன்ற மாதிரி அனிமே. இந்த அனிமேவோட டைட்டில் நிறைய நான் கேள்விப்பட்டேன், நிறைய அப்படிலாம் பேசிருக்கேன். பட் ஸ்டில் இன்னைக்கு வரையுமே இந்த அனிமே நான் பார்க்கவே இல்லை. வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். பட் இன்னத்தான் இவ்வளவு இடத்துல கேள்விப்பட்டாலுமே எதுக்கு இந்த அனிமே ஒன்றும் பார்க்கல சொல்லிட்டு எனக்கே தெரியல. இதெல்லாம் பேசதான் நம்ம பார்க்கணும் போல. ஸோ அந்த அனிமேல இருந்து என்ன ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டா, அந்த அனிமேல இருந்து ஒரு படம் ஒன்று வரப்போகுதுடா. வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். அந்த படத்தையே வந்து இந்த வருஷத்தோட எண்ணிங்ல வரப்போகுது, அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் எப்படி சொன்னானுங்க. அப்புறம் பார்த்தா வந்து அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டானுங்க. ஆனா எந்த மாசம் வரப்போகுது அப்படின்றது இன்னொன்று சொல்லாம இருக்கானுங்க. மேபி நினைச்சு சந்தோஷப்படுறதா கவலை தான் பண்ணோம். 1.5 படம்னால அவங்க 3 எபிசோட் 4 எபிசோட் வருமா, அந்த 4 எபிசோட் பாக்குறதுக்கு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுமா. பட் ஏன் இப்படி எல்லாம் பண்றானுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. 4 எபிசோடுக்காக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வெயிட் பண்ண சொல்றானுங்கடா. சோ பாப்போம், அடுத்த வருஷம் ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்றானுங்க. பட் அடுத்த வருஷம் படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலுமே அது என்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லல. சோ ஆஃபிஷியல் டேட் மந்த் வந்து அப்புறம் பேசுவோம். மேபி வீக்லி அப்டேட்ல அதை பாப்போம்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து டெலிஷன் டஞ்சன் மாதிரி அனிமே வரப்போகுதுடா. சோ இந்த அனிமே ஏகப்பட்ட வந்துருச்சு. பட் இதோட வந்து சீசன் 2 தெரியுமா, அந்த சீசன் 2 வந்து ஃப்ரீரனோட தம்பி பையன் மாதிரி அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ண போறானுங்க அடுத்த வருஷம். மேபி ஃப்ரீரன் கூட வரான்னு பார்த்தா ஃப்ரீரனுக்கும் இவருக்கும் ரைவலா இருக்கும் போல. இப்போ கூட ப்ளீச்சுக்கு ஒன் பீஸ் ரைவல் பண்ணி தெரியுமா. இந்த ப்ளீச் ஒன் பீஸ் ரைவல் வந்து இப்போதான் ப்ளீச் தான் வந்து இப்போதைக்கு வரை முன்னிலை. மேபி இது 2 வாரம் போட்டோம் அப்படின்னு பார்த்தா 2 வாரத்திலேயே வந்து ப்ளீச் தான் முன்னிலை. புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா, கொட்ட பொறுக்கி ஒத்த வாடாங்க பொம்மால. அப்ப 2வது ஒன் பீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா 2வது ஒன் பீஸ் கிடையாது. 6வது 7வது போய்ட்டா ஒன் பீஸ். சோ ஒரு பக்கம் ஒன் பீஸ் கடைசியா போயிடுச்சுன்னு கவலையா இருந்தாலும் ஒரு பக்கம் ஐ திங்க் ப்ளீச் முதல்ல வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. எனவே ஒன் பீஸ் எவ்வளவு எபிசோட்ஸ் இருக்குது, ப்ளீச் கடைசி வருஷம் தானே. சோ வந்து ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், பங்கமா ஏதாவது பண்ணிட்டு போட்டான் பண்ணிட்டு போட்டா அவ்வளவுதான். ஓகேவா? சோ எனவே பேக் டு த கண்டென்ட் வந்து அப்படின்னு பார்த்தா டெலிஷன் டஞ்சன் அப்படின்ற அனிமே சீசன் 2 வந்து அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. மேபி அவன் வந்துட்டு அப்புறம் பார்ப்போம். மேபி ரைவலா இருப்பானா இல்ல வந்து 10th தாண்டி வந்து ஒரு ரைவல்ல கூட இல்லாம ஏதோ சைடு கேரக்டரா வந்துட்டு போறானா அப்படின்னு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தலைவர் லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் போன வாரம் அப்டேட்ல லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னவன் தான் இன்னைக்கு வரையுமே லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் தொடவே இல்ல. சோ நானும் பார்க்கணும்ன்றது ஆசை தான் இருக்குது. பட் இன்னதான் ஆசை இருந்தாலுமே வந்து அந்த டைம் கிடைக்கப்படுது. அப்படியே டைம் கிடைச்சாலுமே வந்து ப்ளீச் ஒன் பீஸ் அதுக்கப்புறம் இந்த மயிர் கடை வேற பார்த்துட்டு போயிடுறேன். இந்த லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் அப்படி பாக்குறதுக்குள்ளேயே வந்து அகைன் வந்து கண்டென்ட் போட வேண்டியதா இருக்குது, தமிழ் படைக்க வேண்டியதா இருக்குது. அதுவே தலைவலியா இருக்குதுடா. இப்போ கூட நைட்டு டைம் 12 போல 12 மணிக்கு அவன் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ நான் பார்த்தா உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசுகிறேன். என் தலை எழுத்துறாலாம். ஸோ லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ்க்கு ஏன் இவ்வளோ வருஷம் காத்து விடுறானுங்க, மேபி காத்து நம்மளுக்கு காக்க விடுறான்னு சுத்தமாக தெரியல. பட் சோலோ லிவிங்கே காக்க விடுறானுங்க அப்படின்னும் போது இது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனிவே பண்ணாத தேவையில்ல. ஸோ வந்து லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்கடா. ஓகேவா? பட் என்ன தான் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே என்னி வரப்போகுது எந்த மந்த் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக சொல்லலை. ஸோ நானும் பார்க்கணும் ஆசை எல்லாம் இருக்குது. லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸாக பார்த்துட்டு கிட்ட நான் பேசுறேன்டா. ஓகேவா? மேபி பார்த்துட்டு வந்தா கூட எப்படி 5 நிமிடத்தில் லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் முடிப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு தொலைறேன்டா. ஓகேவா? ஸோ எனிவே மக்களே லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. மேபி மந்த் வீக் ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ககுரா பாச்சி, இந்த ககுரா பாச்சியோட அனிமே எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம். ஆனா அந்த அனிமோட ட்ரெய்லர் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 மாசம் முன்னாடி ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டானுங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு ஒரு ஆக்ஷன் அனிமேவா இருக்க போது, ஒரு பங்கமான அனிமேவா இருக்க போதுன்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. அண்ட் சேம் டைம்ல ஹீரோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிவீல் பண்ணி வச்சானுங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல விஷயமா இருந்துச்சுடா. ஸோ எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டு எதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிறானுங்க அப்படின்றது சுத்தமா எனக்கு தெரியல. ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனிமே ஆஃப் தி இயர், ஃபிலிம் ஆஃப் தி இயர் சொல்லிட்டு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க பக்கம் ப்ராஃபிட் தான் பார்ப்பானுங்க. ஸோ மேபி இந்த வருஷம் ப்ளீச் வருது, ஒன் பீஸ் இருக்கா, அடுத்த வருஷம் ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சானுங்களா எல்லாம் வந்து இன்னும் வந்து அனிமேஷன் நிறைய இருக்கு அப்படி சுத்தமா எனக்கு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் வந்து கங்குரா பாட்ச் ரிலீஸ் பண்ணாங்க ஏப்ரல் மாசம். ஸோ நிறைய பேர் மங்கா படிச்சுட்டு கூட கங்குரா பாட்ச் சூப்பர் ப்ரோ, கங்குரா பாட்ச் அந்த அளவுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றீங்க. பட் வந்து நான் கூட மங்கா படிக்கலன்றதா உண்மை. மங்கா படிச்சா ஸ்பேர் ஆயிடுதுடா. ஸ்பேர் ஆயிடுச்சுன்னா வச்சியா பார்க்க பிடிக்க மாட்டேது. ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் மங்கா படிக்க ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்னதான் கேட்கறேன் முட்டு மாதிரி இருந்தாலுமே இதுதான்டா உண்மை கூட. ஓகேவா? ஸோ எனவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. ஸோ காத்திருந்து பார்ப்போம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்படி அதே நேரத்தில் வந்து அப்போதைக்கு டைரிஸோட சீசன் 3யோட
பார்ட் 2 ரிலீஸ் பண்றானுங்கடா. சோ அப்போதைக்கு டைரிஸ் வந்து நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, பட்டான மேல வருவான், பட்டான ஆளே காணாம போயிடுவான். சோ அது மாதிரி தான் அப்போதைக்கு டைரிஸ். பட்னு 3 எபிசோட் பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் அனிமே எங்க போச்சுன்னு தெரியாது, அனிமே ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது. பட் இன்னதான் நம்ம உருட்டினாலும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் சீசன் 3யோட பார்ட் 2 ரிலீஸ் பண்றானே ஏப்ரல் மாசம். ஓகேவா? சோ ஒரே வாரத்துல சொல்லணும்னு பார்த்தா ககுராபாச்சி ஒரு ரைவல். பட் ககுராபாச்சின்றது ஆக்ஷன் அனிமே, இந்த அப்போதைக்கு டைரிஸ்ன்றது லைக் ஒரு ஃபேண்டசி சார்ந்த ஒரு அனிமேவா இருக்கும். சோ அதனால வந்து ககுராபாச்சி கூட அப்போதைக்கு டைரிஸோ இல்ல அப்போதைக்கு டைரிஸோட ககுராபாச்சியோ ஒரு ரைவலா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற ஜெனர் அனிமே. பட் வீக்லி அப்டேட் அப்படின்ற மாதிரி வரும்போது, லைக் வீக்லி அப்டேட் இல்ல, வீக்லி வின்னர் அப்படின்ற மாதிரி வரும்போது யார் பெஸ்ட் ரேட்டிங் பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் முதல்ல வந்து நிப்பானுங்க. சோ அதுல வேணும்னா ககுராபாச்சிக்கும் அப்போதைக்கு டைரிஸ்க்கும் ஒரு சண்டை வரலாம். பட் ரைவலா வர சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாதுன்றா உண்மை. ஓகேவா? சோ எனிவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் இந்த அனிமே ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ காத்திருந்து பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3யோட பார்ட் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே சீசன் 3யோட பார்ட் 1 எவ்வளவு கேவலமான ரிவார்டு வாங்கச்சு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒன் ஃப்ரேம் சீனா வேற லெவல். அதெல்லாம் போட்டு எல்லாரையும் விட அடிக்க ஆரம்பிச்சானுங்க. நானா ஒரு டிராகன் பால் ஃபேன், கொஞ்சம் வந்து சைட்டாமா ஃபேன். சோ வந்து சைட்டாமா வந்து அவ்வளவுதான், சைட்டாமா வந்துட்டாரு, எபிசோட கலக்க போறாரு, அவ்வளவுதான் தலைவர் வேற லெவல் போனார் அப்படின்னு பார்த்தா கேவலமான ரேட்டிங் வாங்கி, கேவலமான அனிமேஷன் கொடுத்து, கேவலமான டப்பிங் கொடுத்து சோலியா முடிச்சிட்டானுங்க. இதுலயே தமிழ்ல போய் ரோசனா பண்ணிருப்பாரு. அதுதான் கொடுமை. பார்த்தா இது வேற அதுக்கு மேல ஒரு கொடுமை. ஷேர் பண்ணி விடாதீங்களா அந்த வீடியோ அவருக்கு. அப்புறம் அவ்வளோதான், ஃப்ரீயாக கூட நல்லா பேச முடியாது. ஓகேவா? பட் இருந்தாலும் வந்து அவங்களும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா சீசன் 3ன்றது படு கேவலம் தான். அது வந்து அந்த அனிமேவே கேவலமா இருக்கும்போது தமிழ் டப்பிங் வச்சு என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஆனா சீசன் 1 பார்த்தா நிறைய பேர் ப்ரோ நான் ஒரு ரோஷன் வாய்ஸ் வருது, நான் ஒரு ரோஷன் வாய்ஸ் வருது சொல்லிட்டு என்ன போய் கடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்னடா பண்ண முடியும்? ஸோ எனிவே சீசன் 3யோட பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. மந்த் வீக் சொல்லிட்டு எதுவுமே பத்தி சொல்லலடா. ஸோ காத்திருந்து பார்ப்போம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டண்டானோட சீசன் 3 வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷம் போயிட்டானுங்கடா. சோ பேசிக்கலா வந்து இது கூத்துனது எல்லா அனிமே நடக்குதுடா. ஓகேவா? ஜேஜேக்கு நடந்த கூத்து தான், அதுக்கப்புறம் சோலோ லிவிங் நடந்த கூத்து தான், சாங்கிள் ஆஃப் ஆண்டர் கூட அதே கூத்து தான். ஓகேவா? ஒன்னு என்ன பண்ணுவானுங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 எபிசோடு 3 வருஷம் 4 வருஷம் வழி எடுத்து வச்சுப்பானுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 48 எபிசோடு இருக்கு தெரியுமா? 48 எபிசோடு 24 எபிசோடோ அதை அப்படியே பார்ட் 1 பார்ட் 2 பிரிப்பானுங்க. அதுதான் சீசன் 1 சீசன் 2 இருக்கும். அந்த சீசன் 1 சீசன் 2 பங்கமா போச்சு அப்படின்னா அதை வச்சே வந்து சொல்றதுக்கு பட மணி எடுத்து ரெவென்யூ எடுத்து டப்பு வந்து சீசன் 3 சீசன் 4 எல்லாம் டப்பு ரெடி பண்ண ஆரம்பிப்பானுங்க. இல்ல ஒண்ணுமே போல மட்டமா போகுது அப்படின்னு பார்த்தா சரி ஓகே வரும் மட்டமா போகுது ப்ரோ, அப்போ வந்து ரொம்ப வருஷம் டைம் எடுத்துப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. மட்டமா போகுதுன்னா இங்க வந்து சீசன் 3 சீசன் 4 ஒண்ணு ரெடி பண்ணுவானுங்க. அனிமேஷன் குவாலிட்டி கம்மியா இருக்கும். சோ அனிமேஷன் குவாலிட்டி கம்மியா கொடுத்து அடுத்த வருஷத்துலயே வந்து சீசன் 3 சீசன் 4 ரிலீஸ் பண்ணி அந்த அனிமே வின் பண்ணி தூக்கி வரம் கட்டி வச்சிருவானுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் ப்ரோ அப்படி பண்றானுங்க அப்படின்னு கேட்டா இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே இருக்குடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அனிமே இப்போ லைக் சோலோ லிவிங்ல எடுத்துப்போமே. இப்போ சோலோ லிவிங் கூட சீசன் 1 சீசன் 2 பீக்ல போனதுனால மட்டும்தான் சீசன் 3 மேக் பண்ண இவ்வளவு டைம் எடுத்துக்கானுங்க. ஏன் சீசன் 3 மேக் பண்ணி இவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்த காசுல அனிமேஷன் பண்ணணும், நல்ல குவாலிட்டி டப்பிங் பண்ணணும், நல்ல குவாலிட்டி அனிமேஷன் பண்ணணும். சோ அது மட்டும் இல்லாம அந்த சாக்கு தான் வச்சு சோலோ லிவிங் சொல்லிட்டு டாய்ஸ் விற்க முடியும் ஜப்பான்ல. சோ அந்த நேரம் பார்த்தா டாய் மேன பிசினஸ். டாய்னா வந்து அந்த டாய் கிடையாதுடா, நம்ம விளையாடுற டாய். புரியுதுல? ஏண்டா? ஸோ அந்த டாய் மேலே பிஸ்னஸ், ஆட் மேலே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு டாய் சொல்லிட்டு அப்படியே ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அது கொஞ்சம் காசு எடுப்பானுங்க. அப்புறம் ப்ரௌசர் அப்படியே கொஞ்சம் அப்டேட் போடுவானுங்க. அந்த அப்டேட் பார்த்து அதுல இருந்து காசு எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொஞ்சமா விட்டு அப்டேட் எடுத்துருவானுங்க. சாரி அப்டேட் எடுக்க மாட்டானுங்க, கொஞ்சமா விட்டு காசு எடுப்பானுங்க. ஸோ அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து அனிமேவே உங்களுக்கு இல்லாம ஒரு 2 லட்சம் 4 லட்சம் அதுல இருந்து சம்பாதிச்சிருவானுங்கடா. ஸோ அப்புறம் ஒரு 4 லட்சம் ப்ராஃபிட்டா 4 லட்சம் ப்ராஃபிட் மட்டும் இல்லாம 2 வருஷம் அனிமே ரிலீஸும் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீடு 2 வருஷத்துல சோலோ லிவிங் அனிமே பீக் இருக்கும். சோ வரப்போகுது அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் வந்து பீக் ஆயிடுவாங்க. வரா சோலோ லிவிங் சீசன் 2 சீசன் 1 சீசன் 2 வரப்போகுதுடா அப்படி சொல்லிட்டு பீக்ல போயிடுவானுங்களா. சோ இந்த பீக்கை பயன்படுத்தி அந்த அனிமேஷன் ஸ்டுடியோ கிரன்ச்சோலுக்கே ஒரு ஆஃபர் கொடுப்பானுங்க. இது மாதிரி சரி ஓகேப்பா சீசன் 1 சீசன் 2 வந்து நான் இங்க உனக்கு வந்து 2 மில்லியன் 3 மில்லியனுக்கு வித்தேன். இது வந்து சீசன் 3 நல்ல பீக்ல இருக்கு, சீசன் வந்து 5 மில்லியன் கொடுத்து அனிமே எடுத்துக்கடா. சரி கிரன்ச்சோல் நீ வாங்க, நெட்ஃபிளிக்ஸ் போட்டோம், நெட்ஃபிளிக்ஸ் நீ ஒரு 6 லட்சம் கொடுத்து நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சேல் பண்ண ஆரம்பிப்பானுங்க. சோ இதனால தான் எந்த அனிமே ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த அனிமே எல்லாம் வரதுக்கு லேட் ஆகுது. இப்போ இதே மட்டமான ஃபயர் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி இல்ல மத்த அனிமேவா இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விஷயம் முழுக்க வந்து அனிமேஷன் ஸ்டுடியோ போயிடும்டா. சோ இன்னதான் அனிமேஷன் ஸ்டுடியோல எல்லாரும் பகிர்ந்து வேலை செஞ்சாலுமே எல்லாராலையும் 10 அனிமேலாம் வந்து பகிர்ந்து வேலை செய்ய முடியாது. சோ அவங்களால எடுக்க முடிஞ்சது ஒரு வருஷத்துக்கு 2-3 அனிமே தான். 2-3 அனிமே பங்கமா முடிக்கணும் தான் பாப்பானுங்க. சோ ரிலீஸ் பண்ண ஃபயர் ஃபோர்ஸோட 2 சீசன் நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இதை வந்து அவங்க ஒண்ணு லெல்த்தா விட்டு அதுக்கப்புறம் ரெவென்யூ எடுத்து பண்ண முடியாது. சோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வச்சு
வச்சு நமக்கு ஆட்ஸ்ல காசு சம்பாதிக்க முடியாது, இதை வச்சுட்டு 1000 நம்மளால காசு சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த அனிமே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சீசன் 1 சீசன் 2 அனிமேஷனை வச்சியோ இல்ல அதோட கம்மியான அனிமேஷனை போட்டோ நிறைய இடத்துல கட் பண்ணி விட்டோம். டப்பு 2 சீசனை முடிச்சு விட்டு இந்த அனிமே ஏற கட்டி வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கான அனிமே ஒதுக்கிட்டு உள்ள சொல்லிவிட்டு புது அனிமே இயற்கை இவங்க ஆரம்பிச்சிடுவானுங்க. ஓகேவா? சோ என்ன அனிமே கொடுத்தாலும் கிரன்ச்சல் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னும் போது தாராளமா எடுத்து கொடுத்துருவானுங்களே. சோ அதனாலதான் நல்ல அனிமே ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அதிகமா சம்பாதிக்க முடியும். ஆனா மொக்க அனிமே வருது அப்படின்னு பார்த்தா அனிமேஷன் ஸ்டுடியோவால அதனால வந்து லாஸ்டா ஏற்படும் தவிர அவனுக்கு அதனாலதான் வேகமாக வித்துறானுங்கடா. ஓகேவா? என்னால உங்க பேச முடியல, நேத்தே சொல்லிருப்பேன் உடம்பு சரியில்லை அப்படின்னு. சோ யாரோ கோச்சிக்காதீங்கடா. ஓகேவா? சோ எனக்கு வீடியோ கண்டென்ட் எங்கேயோ போயிடுச்சு. அடுத்த வருஷம் 2027 வரைக்கும் தெரியுமா அந்த வருஷத்தை அப்போ டெண்டனை ரிலீஸ் பண்ணானுங்க. டேட் மத்த சொல்றேன்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் கோலோ சுபாண்ட் அனிமே தானே. இந்த அனிமே தமிழ்ல பிள்ளை இருக்குடா, வேற மேபி யாராச்சும் பார்க்காதவனா பார்த்துடுவாங்க. சோ அந்த அனிமோட சீசன் 4 அப்படின்றது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. அடுத்த வருஷம் மந்த் டேட் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே சொல்லல அப்படின்றத தவிர வருஷம் மட்டும் சொல்றானுங்க அடுத்த வருஷம் அப்படின்னு. சோ அந்த அனிமே தமிழ்ல போய் ரிவ்யூ நான் போட நினைச்சேன். பட் வந்து நான் தமிழ்ல போய் பார்க்கும்போதே வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து கோலோ சுபா அப்படின்ற அனிமே வந்து அடுத்த வருஷம் 2027 ரிலீஸ் ஆகுதுடா. சோ சீசன் 4 வந்து அப்ப ரிலீஸ் ஆனாலுமே சீசன் 1 சீசன் 2 தமிழ் டப்பிங்ல இப்போ வரையுமே வந்து கிரன்ச்சோல அவைலபிளா இருக்கு. சோ தமிழ் டப்பிங்ல அனிமே இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒன் பீஸோட ரீமேக். சோ ஒன் பீஸோட ரீமேக் அப்படின்றதே வந்து பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல பார்த்தோம் ட்ரெய்லர்லயும் வேற லெவல்ல இருந்துச்சு. ரைட்டா? சோ அதனால வந்து நானுமே ஒன் பீஸோட ட்ரெய்லரே வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒன் பீஸோட ரீமேக் வேற லெவல் இருக்கும் போல அப்படின்னு மாதிரி நான் ஒரு எண்ணத்துல இருக்கேன். சோ எனக்கு ஒன் பீஸ் மேல இருக்க நம்பிக்கை விட ஸ்டுடியோ மேல நம்பிக்கை இருக்குது. சோ அதனால வந்து பாப்போம். சோ இனிமே இதோட அப்டேட் வந்தோன்னு பார்த்தா அடுத்த வருஷம் பிப்ரவரி 17ஆம் தேதி ரீமேக் ரிலீஸ் பண்றாங்களா, பட் வந்து ஒண்ணுனா ரிலீஸ் பண்றாங்களா இல்ல மொத்தமா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பட் என்னவா இருந்தாலும் அந்த ரீமேக் வருது. சோ ரீமேக் வருது அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் சீசன் 1ல இருந்து வருதுன்னா நல்ல விஷயம் தானே. சோ இனிமே ரீமேக் வரப்போகுது அடுத்த வருஷம் பிப்ரவரி 17, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு தான். சோ காத்திருந்து பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்றத பார்ப்போம்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து டேஞ்சர்ஸ் இன் மை ஹெட் அப்படின்ற அனிமே தான். இந்த அனிமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. மேபி நீங்க யாச்சும் கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரையுமே நான் பார்த்துதான் கூட தெரியல. மேபி பார்த்திருக்க மாட்டேன். அவளே பார்த்திருந்தா ஏன் கேள்விப்படாம இருக்க போறேன். சோ இந்த அனிமே வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்கடா. பட் இதெல்லாம் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா அப்படியே லவ் ரொமான்ஸ். சோ லவ் ரொமான்ஸ் பார்க்கணும் எப்படியோ உள்ள இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு நல்லாவே. சோ அதனால இந்த அனிமே தெரிஞ்சவங்க 2-3 பேர் இருப்பீங்க. சோ அப்படி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்றேன் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த அனிமேவை. பட் என்னதான் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாலுமே எப்ப வருது என்னைக்கு வருது சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லலன்றத உண்மை. ஓகேவா? எனிவே அடுத்த வருஷம் பார்ப்போம். மந்த் வந்து நான் சொல்றேன்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ரைசிங் ஷீல்ட் ஆஃப் ஹீரோ அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட சீசன் 4 வரையுமே ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த அனிமே வந்து நம்ம எப்படி வந்து ஃபயர் ஃபோர்ஸ் மாதிரி டப்பு முடிக்கிறாங்க சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த அனிமேவுமே 2 வருஷம் 3 வருஷம் கேப் தான் கிடையாது. வருஷம் ரிலீஸ் பண்ற ஒரு அனிமே தான் இந்த அனிமே. பட் எனிவே பாயிண்ட் ஆஃப் தி வியூ பேசணும் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமோட 5th சீசன் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்கடா. பட் வழக்கம் போல ஒரே மாலை ஊத்துற தோசை தான். இவனுமே வந்து டேட் மந்த் ரிலீஸ் பண்ணலடா. சோ டேட் மந்த் ரிலீஸ் பண்ணல அப்படினாலே அப்சல்யூட்லி ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல தான் வருவான். பட் வந்து இன்னைக்கு வரையுமே வந்து ஒழுங்கா தெரியலன்றதா உண்மை. பட் அடுத்த வருஷம் கன்ஃபார்மா இந்த அனிமே வந்துரும்ன்றது உண்மை. ஓகேவா? சோ ரைசிங் ஷீல்ட் வரப்போது யாரெல்லாம் வெறியா இருக்கீங்க சொல்லிட்டு ஷீல்டு போட்டுன்னு சொல்லுங்கடா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கே லெஸ்பியன் சார்ந்த மேரேஜ் டாக். சரி இந்த அனிமே உடனே 2-3 எபிசோடு பார்த்தேன். ஒரு கேவை எப்படி லவ் பண்றான் நம்ம ஹீரோன்றது சூப்பரா காமிச்சிருப்பானுங்க. எல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு எந்த பொண்ணு மேல லவ்வே வராது. ஆனா பொண்ணு மேலே லவ் வராத தாயோடிக்கு கேம் மேல லவ் வந்துரும். அடங்கொம்மால அந்த கொடுமையே சீசன் 1 இருக்குது. அந்த சீசன் 1 தமிழ் டபுள் வேற இருக்குது. அதுவும் கிரன்ச்சோல வேற இருக்குது. யாருக்காச்சும் இந்த மேரேஜ் டாக்ஸ் அனிமே பார்க்கணும்னு பார்த்தா ஆல்பிளா கிரன்ச்சோல இருக்குது. தாராளமா பாருடா. நல்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஓகேவா? சோ அதனால ஒருத்தர் நல்லா ஃபன்னா போகும். நான் இப்படி சொல்றேன் அப்படி சொல்றதுனால அனிமே நல்லா இல்ல அப்படி நினைச்சுக்காதீங்கடா. இந்த விஷயத்தை நான் காமெடியா மீன் பண்ணி சொல்றேன். சோ நீங்க பார்க்க போனீங்க கூட உங்களுக்கு நல்லா ஃபன்னா இருக்கும், நல்ல ஆக்ஷனா இருக்கும். ஓகேவா? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சோ எனிவே இந்த சீசன் 1 பாருங்க. சீசன் 2ன்றது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் தான் வருது. கிட்டத்தட்ட 6 மாசம் கேப் வருது. சோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீசனுக்கான ரிவ்யூவும் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் சேம் டைம் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு சொல்லுங்கடா. ஓகேவா? மற்றபடி எதுவும் பெருசா பேசுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஐக்கு. சோ வந்து சும்மா சொல்ற விட ஐக்கு பத்தி வாரம் அப்படி வந்து தான் இருக்குது. சோ ஐக்குவோட படம் வர போது சொன்னானுங்க. அதுக்கப்புறம் ஐக்குவோட படம் நேமினம் வந்து போன வாரம் வீக்ல பேசியிருப்போம். ரைட்டா? சோ இந்த வாரம் எப்படி பார்த்தா ஐ திங்க் அடுத்த வருஷம் வந்து மூவி அண்ட் எபிசோட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரே வருஷத்துல வர மாதிரி தான் பிளான் பண்றாங்களாமாடா. அதாவது அப்படியே சொல்ல போனோம் பார்த்தா அடுத்த வருஷம் மூவி அண்ட் எபிசோட் ரெண்டுமே வரப்போகுது. மேபி மூவியும் எபிசோட்ஸும் ஒன்னா வரப்போகுது அப்படின்னா மூவி மேபி ஏப்ரல் மேல வரும். ஸோ எபிசோட்ஸ் நவம்பர் டிசம்பர்லாம் ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாசம் கேப் தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. பட் நான் என்ன சொல்லலாம், நான் ஒன்றும் அஃபிஷியல் இல்லை, நானும் உத்தரவாதம் கிடையாதுடா. ஏன்னா வந்து எனக்கே ஒழுங்கா தெரியாது. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் அனிமே இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அனிமே ரிலீஸ் பண்றதுனால இப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். பட் அவங்க நல்லா பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல ப்ராஃபிட்டா பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ ஒரே வாரத்தில் சொன்னோம் அப்படி
அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து படம் அண்ட் எபிசோட்ஸ் ரெண்டுமே ரிலீஸ் ஆகுதுடா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் டீமான் ஸ்லேயர். சோ டீமான் ஸ்லேயர் ரெண்டாவது படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. சோ ஃபர்ஸ்ட் படம் எந்த அளவுக்கு ஓடிச்சு, எந்த அளவுக்கு பங்கமா வந்து தமிழ்நாட்டிலே ஓடிச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? மேபி வந்து இந்தியாவோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 77 கோடி டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இந்தியாவில் மட்டுமே. சோ 77 கோடி வந்து தியேட்டர்ல போய் வந்து பாக்குறானுங்க அப்படின்னா அப்ப கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து ஒரு அளவுக்கு வந்து இந்த அனிமே பாக்குற ஃபேன் பேஸ்னா அதிகமா இருக்குன்னு தெரியும். சோ பார்ட் 2 படம் வரும்போது தெரியும் எந்த அளவுக்கு அனிமே ரீச்ல போயிருக்கு அப்படின்னு. ஓகேவா? பட் நீங்க வளவளன்னு பேசலாம், பாயிண்ட்ல பேசணும் அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் டீமான் ஸ்லேயரோட ரெண்டாவது படம் ரிலீஸ் பண்றாங்கடா. பட் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி பெரிய பெரிய அனிமேல இருந்து அப்டேட் வருது அப்படின்னு பார்த்தா ஒரேடியா என்ன மந்த் என்ன வருஷம் என்ன மந்த் என்ன வீக்னா சொல்ல மாட்டானுங்க. சோ மாசம் ஒரு அப்டேட் விடானுங்க. அதே மாதிரி தான் போன மாசம் ஒரு அப்டேட் விடானுங்க. இது மாதிரி வந்து நம்ம டீமான் ஸ்லேயர் வந்து ரெண்டாவது படம் பார்த்து தெரியுமா? அந்த படம் ரெண்டாவது படம் கிடையாது, மூணாவது படமா. சரி ஓகேடா, மூணாவது படம் சொல்றீங்கடா, அது 60 படம் கடா போச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ரீப்ளே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அடே அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஸ்டில் வந்து அடுத்த வருஷம் ஒரு செகண்ட் படத்தை ரிலீஸ் பண்றானுங்க. சோ அந்த 3 ஹவர்ல சொன்ன அந்த படத்தோட அப்ப லாஸ்ட் 1/2 ஹவர் இதுல போட்டு சேர்க்க போறானுங்களா இல்லனா அந்த 1/2 ஹவர் கட் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கட் பண்ணிட்டு போக மாட்டானுங்க. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பாப்போம்டா. ஓகேவா? அடுத்த வருஷம் படம் வரப்போகுது. சோ படம் வந்துட்டு அப்புறம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அக்கானே பனாஷி. சோ இந்த அனிமே வந்து நிறைய இடத்துல நான் வந்து பேசியிருக்கேன் நம்புறேன். பட் இந்த அனிமே என்ன டைப் சுத்தமா தெரியல. மேபி ரொமான்ஸ் போதா, ஸ்போர்ட்ஸ் போதா, டாய்ல போதா அப்படின்னு தெரியல. மேபி எங்க இந்த நேம் எங்க நான் பார்த்தேன்னு தெரியலடா. ஓகேவா? சோ நீங்க பார்த்ததே கமெண்ட் சொல்லுங்க எப்படிப்பட்ட ஒரு அனிமே அப்படின்னு. சோ சீசன் 2ன்றது வர ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்றானுங்க. வர ஜனவரி மாசம்னா ஒரு 7-8 மாசம் கழிச்சு. ஓகேவா? சோ மாசம் என்னது ரொம்ப லாங்கா இருந்தாலுமே ரொம்ப லாங்கா தான் இருக்குது. பட் ஸ்டில் நல்ல ஒரு அனிமேஷன்ல வரும்ன்றத நம்புவோம். சோ அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. சோ ரிலீஸ் பண்ணிட்டா அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பொறுமையா வந்து பேசுவோம்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் மகனே ப்ளூ லாக். சோ ப்ளூ லாக் கூட வந்து இந்த சீசன் 3ன்றது வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே சொல்லிட்டானுங்கடா. சோ மேபி சீசன் 3 போயிட்டு சீசன் 4 சீசன் 5 போய் வேர்ல்ட் கப் அடிப்பானுங்க அப்படின்னு பார்த்தா ஜப்பான் வந்து வேர்ல்ட் கப் போய் தோத்துட்டு வந்தானுங்க. பட் ஒரு பெரிய டீமான பிரேசில் கூட தான் தோத்தானுங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். பட் அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சீசன் 4 சீசன் 5 வந்துட்டு அப்புறம் தான் ப்ளூ லாக் திங்க் முடியும். நம்ம வேர்ல்ட் கப் படிச்சிருவானுங்க, வேர்ல்ட் கப் படிச்சுட்டு அப்படியே முடிப்பானுங்க அப்படின்னு பார்த்தா இவனுக்கு இப்பதான் வந்து ரவுண்ட் ஆஃப் 32 போயிருக்கானுங்க. சோ ஒரே வாரத்துல சொல்லுவாங்க பார்த்தா இந்த வருஷமும் வந்து ஜப்பான் வந்து வேர்ல்ட் கப் அடிக்காது. லைக் அனிமேல சொல்ல வரேன். சோ இந்த தடவை ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போறாங்களோ இல்ல லீக் டோர்னமெண்ட் போறாங்களோ அப்படின்றது ப்ளூ லாக் சீசன் 3 பார்த்தா உங்களுக்கு தெரியுமே. பட் ரியல் ஃபுட்பால்லே வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆனானுங்க. உண்மையிலே ஜப்பான் டீம் பயங்கரமா பண்ணிச்சு. பட் ப்ளூ லாக்ல என்ன பண்ண போகுது அப்படின்றத காத்துறத பார்ப்போம். சோ அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டானுங்க ப்ளூ லாக். பட் ஸ்டில் அப்ப சொன்னாலுமே என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டா அவனுங்க எந்த ஒரு மந்த்தியோ எந்த ஒரு நாளையோ வந்து ரிலீஸ் பண்ணணும்ன்றது தான் உண்மை. ஓகேவா? சோ மேபி அப்படி ஒரு நாளோ அப்படி மந்தோ வந்தா நான் கன்ஃபார்ம் கிட்ட வந்து சொல்றேன்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சோலார் ரிவிலிங். சோ சோலார் ரிவிலிங் என்ன சொல்றதுன்னு தெரியல. மேபி இந்த வருஷத்தோட எண்ட்ல வந்து அப்படி வரும், இந்த வருஷம் எண்ட்ல வந்து படம் கிட்ட வரும் பார்த்தா இந்த வருஷம் இல்லப்பா அடுத்த வருஷம் அப்படி சொல்றானுங்க. இப்போ அடுத்த வருஷமே வந்து எக்ஸ்பெக்ட் நினைக்கிறோம் அப்ப நம்ம அபிஷியலே வந்து தடுமாறி இருக்கானுங்க. சோ அதனால வந்து அப்சல்யூட்ல அடுத்த வருஷம் சொல்ல முடியல. பட் சோலார் ரிவிலிங் பக்கம் வந்து லைவ் ஆக்ஷன் ஒரு மூவி எபிசோட்ஸ் அப்படி சொல்லி ஏகப்பட்டது வருதுனால ஏதாவது ஒன்னு அடுத்த வருஷம் வந்துரும்ன்றது உண்மை. ஓகேவா? சோ அடுத்த வருஷம் ஒன்னு லைவ் ஆக்ஷன் வந்துரும், இல்ல அடுத்த வருஷம் ஒன்னு படம் ஒன்னு வந்துரும். சோ ரெண்டுத்துல ஏதாவது நாளைக்கு அடுத்த வருஷம் வந்துரும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இதுக்கப்புறம் பொறுமையா டேட் சொல்லுவாங்க. நான் சொல்ல தெரியுமா நல்ல ஒரு பங்கமான அனிமேஸ் எல்லாம் பொறுமையா டேட்ல ரிலீஸ் பண்ணுவானுங்க. சோ பொறுமையா ரிலீஸ் பண்ணுவானுங்க, நம்புவோம். வேற என்ன பண்ண முடியும்? ஓகேவா? சோ அதுக்கப்புறம் செயின்சா மேன். சோ செயின்சா மேன் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. இது ஒரு பங்கமான அனிமே. சோ அதனாலேயே வந்து இன்னதான் அடுத்த வருஷம் அப்படி சொன்னாலுமே எப்ப ரிலீஸ் பண்ண போறோம் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றத வாய் தொடக்கம் தான் இருக்கானுங்க. சோ இதுலயுமே நல்ல சீசன் இருக்கு. இதுல ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணானுங்க. அந்த படத்தோட எபிசோட்ஸ் வேற இது வரப்போது தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ அந்த விஷயத்தையும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத காதல் தான் பார்க்கணும். சோ மத்தபடி இதுல வந்து பீத்திக்கிறாலும் எதுவுமே கிடையாதுன்றது உண்மை. ஓகேவா? இதுல நடுவில் நிறைய பேர் போறோம் அப்புறம் செயின்சா மேன் தமிழ்ல போறப்போ கேட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா தெரியலடா. மேபி நம்ம சேனல் பெரிய சேனலா வளர்ந்துச்சுன்னா நம்ம மத்தவங்க கிட்ட அனிமே வாங்கி நம்ம தமிழ்ல பண்ணி ப்ரொடியூஸ்னா பண்ணலாம். அதெல்லாம் நடக்குமானு தெரியல, நம்புவோம். சோ எனிவே இதெல்லாம் மக்களே. சோ கடைசியா அப்புறம் நருட்டோ ஷிப்டன். சோ வந்து நருட்டோ ஷிப்டனை பொறுத்த வரையுமே வந்து அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லீக்ஸ் பரவிட்டு இருக்குடா. ஏன்னா ஸ்டில் இன்னைக்கு வரையுமே வந்து நருட்டோ ஷிப்டனோட டப்பிங் தெரியுமா, டப்பிங் ஸ்டில் ப்ராக்ரஸிங் தான் இருக்காமா. சோ அதை பத்தி 1-2 இல்ல 3-4 டப்பர்ஸ் வந்து அதை பத்தி பேசி தான் இருக்கானே. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ திங்க் இந்த வருஷத்தோட எண்டு லைக் டிசம்பர் இல்லனா வந்து அடுத்த வருஷம் தான். ஓகேவா? ஏன்னா வந்து போன வருஷம் டிசம்பர் மாசம் தான் நருட்டோ ஸ்டாப் பண்ணா. சோ இந்த வருஷம் டிசம்பர் வந்தாதான் ஒரு வருஷம் கணக்கு போல. சோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இல்ல ஆகஸ்ட் 15 இல்ல அதெல்லாம் விட்டோம் அப்படின்னு பார்த்தா டைரக்டா வந்து சொங்கின அடுத்த வருஷம் தான். ஓகேவா? சோ அதனால வந்து சோனி கம்பெனி முன்னாடி நருட்டோக்கு பேனரே வச்சு ரிலீஸ் பண்ணலாம் சொன்னா மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க போல அவனுங்க. சோ காத்திருப்போம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணதா அதிகமான சான்ஸ் இருக்குடா. ஓகேவா? சோ எனிவே மக்களே இதுதான் அப்கமிங் சம்பவங்கள். சோ இது வரையுமே வந்து அபிஷியலா சொல்லப்பட்ட அனிமே எல்லாம் இது மட்டும் தான். மேபி இன்னில இருந்து ப்ளீச்சோட நியூ எபிசோட்ஸ் வரப்போதோ லைக் வந்து ப்ளீச் ஒரு புது ஸ்டோரி ஓகேல. சோ அப்படி வரப்போதோ இல்ல நருட்டோட ஒரு 4 எபிசோட்ஸ் போட ஏகப்பட்ட எபிசோட்ஸ் வந்தாலுமே அது மேபி அடுத்த வருஷம் அப்கமிங் சம்பவங்கள் எல்லாம் சேர்க்கிறேன். மேபி இந்த பிளாக் பஸ்டர் முடிச்சா கூட மேபி இதுக்கப்புறம் வந்து இதே விஷயத்தை
சேர்த்தியோ இல்லை இதோட ஏகப்பட்ட அனிமே இன்க்ளூட் பண்ணி நான் ஜனவரி மாதம் இல்லை அடுத்த நியூ இயர் அப்போ சொல்கிறேன்டா, ஓகேவா? ஏகப்பட்ட அனிமேஸ் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இதுதான் பாயிண்ட். மேபி வீடியோ 23 நிமிஷம் மேலே போயிருச்சு. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, ஜுரம் அடிச்சா அவன் 10 தூங்கணும்டா. 23 நிமிஷம் வீடியோ போடுறேன் நான். ஸோ எனிவே மக்கள், இதுதான் அப்டேட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்கடா, ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்போ நான் உனக்கு கடை சத்தலாமா?